නගරයකට ගියත් ඇහෙන ප්‍රධානතම ඉල්ලීම තමයි තමන්ගේ දරුවා මත්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වීමේ අනතුර. තමන්ගේ දරුවා මත්ද්‍රව්‍ය වල ගොදුරක් බවට පත් වෙලා තමන්ගේ ජීවිතය විනාශ කර ගැනීමේ අනතුර පිළිබඳව සෑම විටම අපිට හඬ නැගෙනවා. இன்று நாங்கள் ஊர்களுக்கு செல்கின்ற பொழுது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாட்டிலே போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளை இந்த போதைப் பொருளிலிருந்து மீட்டுத் தர வேண்டும் என்று இன்று மக்கள் கோரிக்கையாக இருக்கிறது. මේ රාජ්‍ය යාන්ත්‍රණයට පමණක් අවසන් කළ හැකි දෙයක් නොවේ. இதை நாங்கள் அரசாங்கத்தினால் மாத்திரம் இது முடிவுக்கு கொண்டு வர முடியாது. මේ සඳහා ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. இதற்காக உங்களுடைய மக்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியம். අපි පියවරක් ඉදිරියට තිබ්බා. நாங்கள் ஒரு செயல்பாட்டை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். චිත්‍රය භයානකයි. அந்த செயல்பாடு பயங்கரமானது. මේ කළු ව්‍යාපාරය සෑම තැනක අතුරු පතුරු විහිදුවා පැතිරී තිබෙනවා. இந்த மோசமான செயல்கள் எல்லா இடமும் பரவி இருக்கிறது. පොලිසිය තුල, போலீசார் மத்தியிலும், හමුදාව තුල, ராணுவத்தின் மத்தியிலும், කස්ටම් එක තුල, RMU එක තුල, ඉමිග්‍රේෂන් එක ඇතුලේ මේ ආදි ශේෂ්ත්‍ර ගණනාවක පැතිරලා තිබෙනවා. எல்லா இடங்களிலும் இது ஊடுருவி இருக்கிறது. මේ මද්ද්‍රව්‍ය සහ දේශපාලක අතර විශාල ඥාතිත්වයක් තිබෙනවා. அரசியல்வாதிகளுக்கும் இந்த போதைப் பொருள் கடத்தல்காரருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. විශාල මුදල් සංසරණ වෙනවා. அதிகமான பணம் கைமாறப்படுகிறது. නිල හමුදා කඳවුරු වල තිබෙන අවියායුධ පාතාලයට එනවා. ராணுவ முகாமில் இருக்கின்ற ஆயுதங்கள் இன்று இந்த பாதாள கோஷ்டியிடம் இருக்கிறது. අපිට තෝරාගත හැකි මාවත් දෙකක් තිබෙනවා. நாங்கள் தெரிவு செய்யும் 2 பாதைகள் இருக்கின்றன. මේ නොදැක්කා වගේ ඉදිරියට යන එක. இதை கண்டு கொள்ளாமல் முன்னோக்கி செல்வது, එහෙම නැත්නම් මේට එරෙහිව සටන් කරන එක. அல்லது இதற்கு எதிராக நாங்கள் போராடுவது. මොකද අපි කළ යුතු වන්නේ? என்ன நாங்கள் தெரிவது? මොකද කරන්න ඕන? என்ன? අත්තරින්නද? கைவிடுவோமா? මතක තබා ගන්න මේ තබන ලද පියවර කිසිසේත්ම ආපසු හරවන්නේ නැති බව. நாங்கள் முன்னெடுக்கின்ற அந்த நடவடிக்கை ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். මේ රටේ ව්‍යසනයක් අවසන් කළ යුතුයි. இதற்கு முடிவு கட்ட வேண்டும். ඊළඟ අපේ රටේ මේ දුප්පත් භාවයේ ප්‍රධානම සාධකය අල්ල සහ දූෂණය. எமது நாட்டினுடைய ஏழ்மைக்கு முதலாவது காரணம் லஞ்சம் வாங்குவதும் அதே போல ஊழலும். ඒ පැතිරී තිබෙන ඉහළම දේශපාලන අධිකාරී සිට පහළ රාජ්‍ය නිලධාරියා දක්වා මේ අල්ලස දූෂණය පැතිරී තිබුණා. இந்த நாட்டிலே ஊழலையும் லஞ்சத்தையும் மேல் மட்டத்திலிருந்து நாங்கள் இல்லாமல் செய்கின்றோம். ඒ අවසන් කළ යුතුයි. இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும்.